அப்படி நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இது ஜெபம்னு சொல்கிறத காட்டிலும் நேற்று தினத்தில் வந்து இன்றைக்கி மீட்டிங்காக ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை தெளிவாக பேசினார். இங்கே இருக்கிற ஒரு சிலரோடு கூட கத்தர் வந்து இந்த காரியத்தின் மூலமாக ஆண்டவர் வந்து தெளிவாக பேச விரும்புகிறாரு. ஒரு சின்ன ஒரு செய்தி மாதிரி தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் தேவன் வந்து இதை கட்டாயம் ஆண்டவர் இன்றைக்கி பேச சொன்னதுனால இதை வந்து நான் சொல்கிறேன். நான் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிப்போம். ஏசாயா 49 14 வரைக்கும். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். போதும் இங்கே பாருங்கள், ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வித புலம்பல் என்ன அப்படின்னா, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். இங்கே இருக்கிற சிலருக்கு வந்து ஒரு அங்கலாய்ப்பு என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து நான் ஜெபித்த ஜெபத்துக்கெலாம் நல்லா பதில் வந்துச்சு, எனக்கு வந்து என்னுடைய லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ இருக்கிற அவங்க நடந்து வருகிற அந்த பாதைகள், அவங்க இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ஒரு சிலருக்கு ஒரு எண்ணம் வருது. என்ன அப்படின்னா, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஏன் இப்போ என் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது, ஏன் இப்போ என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இவ்வளோ நெகட்டிவாக இருக்குது, அப்போ தேவன் என்னை மறந்துட்டாரா, கர்த்தர் என்னை கைவிட்டாரான்னு சொல்லி சிலருக்குள்ளே என்ன இருக்குதா, ஒரு கேள்வி இருக்குதா? ஒரு சிலருக்குள்ளே அப்படி ஒரு கேள்வி இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம லைஃப் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நம்ம ஜெபிச்சதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்தாரு, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சார், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் என்ன இருக்குது, நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வர்ற மாதிரி தெரியலை, எனக்கு சூழ்நிலைகள் எல்லாமே எதிராக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒருவேளை ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஒருவேளை கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான எண்ணங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தாய் வந்து தன் பிள்ளையை மறப்பாளா? யோசித்து பாருங்கள், அவங்களுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எதில் தான் இருக்கும், அந்த குழந்தையின் மேலே தான் இருக்கும். அப்படி அவன் மறந்தால் கூட நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்னா மறக்க மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, என் உள்ளங்கையில் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறதுனா ஒன்றை குறித்த தரிசனம், ஒன்றை குறித்த திட்டம் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது, அதை என்ன செய்யலை, மறந்து போகலை. அப்படியே சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தால் கூட நான் உன்னை என்ன செய்கிறதில்ல, மறக்கிறதில்ல, நான் உன்னை எப்போ நினச்சிட்ருக்கேன், உன்னை வந்து என் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன், உன்னை குறித்த திட்டங்கள் தரிசனங்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குங்கிறதே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த திட்டமும் தரிசனமும் எங்கே இருக்குதா, அவருடைய கையில் வரைஞ்சி வச்சுருக்கா. அது எப்போ வந்து இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன செய்வாங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று போடுவாங்க. அந்த இன்ஜினியர் வந்து அதன் மாதிரியே தான் அந்த வீடு என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. அப்போ அதை போல் நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து தேவனுடைய திட்டத்தை வந்து அவருக்கு முன்பாக வச்சு அதுக்கேற்றபடி அவர் வந்து நம்மளை வணைந்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ பாருங்கள், அப்போ ஏன் உங்களுக்கு சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்குது? சும்மா யாராவது நினைப்பாங்களா, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரான்ற மறந்துடான் சும்மா யாராவது நினைப்பாங்களா? அப்போ அவங்களுடைய சூழ்நிலைகள் ஏன் இந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குழப்பங்கள் இருக்கிறது. இங்கே இருக்கிற ஒரு சிலருக்குள்ளே அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது. ஏன் திடீர்னு வந்து நம்மளுடைய சூழ்நிலைகள்லாம் இப்படி மாறுது? ஒருவேளை ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையா, கர்த்தர் என்னை மறந்துட்டாரா, என்னை கைவிட்டுட்டாரா, ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரை அவனை வழி நடத்தினார்.
போதும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. கழுகு என்ன செய்தான்? தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எத்தனை பேர் கழுகு கூடு பார்த்துருக்கீங்க? கழுகுனுடைய கூட. வெரி குட், எல்லோரும் உண்மையை சொல்லியிருக்கீங்க. யாரும் பார்க்குறக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா மிக மிக உயரமான ஒரு இடத்துல தான் கழுகு என்ன செய்யும்? கூடு கட்டும். நார்மலாக மனிதர்கள் பார்க்க முடியாத ஒரு இடத்துல தான் கட்டும். காக்கா கூட எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எல்லாருமே பார்த்துருக்கோம். மரத்தில் வந்து காக்கா எப்படி கூடு கட்டும்? காக்கா முள்ளுகளை வைக்கும். அப்படி நம்ம வீட்டில் இருக்க அந்த விளக்குமாறு குச்சி எங்கெங்கே எதெல்லாம் ஆட்டை போட முடியுமோ போட்டு கொண்டு போய் என்ன செய்யும்? காக்கா வந்து கூடு கட்டுறதை நம்ம பார்க்குறோம். இந்த கழுகு பார்த்திங்கன்னா காக்கா கூட அவ்வளோ ஒரு சேஃப்டியாக அது குஞ்சு அதை உள்ள முட்டை போட்டு அந்த குஞ்சை பொறிக்கும்போது அந்த குஞ்சுக்கு வந்து எந்த ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு அது வந்து காக்கா வந்து கூடு அமைச்சிருக்கும். ஆனால் இந்த கழுகு பார்த்திங்கன்னா கூடு கட்டும்போது அது வந்து மிக உயரமான ஒரு இடத்துல அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக கூடு கட்டும். அந்த கழுகு கூடு கட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதனுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்குன்னா அந்த கூடு கட்டுறதுல தான் அது வந்து அவ்வளோ ஒரு கான்சன்ட்ரேஷனாக இருக்குமா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த கழுகு கூடு கட்டுறதை பார்க்கும்போது. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஒரு இன்ஜினியர் மாதிரி அவ்வளோ ஒரு பிளான் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது அந்த கழுகு கூட பார்க்குறக்கு. நேற்று இதனால் நான் அதை நெட்டில் நான் போட்டு பார்த்தேன். இந்த செய்தி தியானிச்சதுக்கப்புறம் இந்த கழுகு கூட எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்தேன். அதில் ஆச்சரியமான ஒரு காரியம் என்னென்னா உலகத்திலே வந்து மிக ஒரு கழுகு கூட வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆசியாவில் 2000 கிலோ இருந்துச்சா அந்த கழுகு கூடு. எவ்வளோ இமேஜின் பண்ண முடியுது அவங்களுக்கு? 2000 கிலோனா அப்போ அது எப்படி கட்டியிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அந்த கூடை கட்டுறதுல பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்குமா. ஏன் அப்படின்னா தன்னுடைய குஞ்சுகள் எப்படி இருக்கணும்? சேஃப்டியாக இருக்கணும், அது கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றக்காக அப்படி பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நல்ல ஒரு கூடை மாதிரி போட்டு அவ்வளோ நீளமாக அகலமாக அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி அது வந்து அந்த கூட்டை கட்டிட்டு அதை என்ன செய்யுது அப்படின்னா அதுக்கு நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதில் முட்டை போட்டு அதில் அந்த குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் அந்த குஞ்சுக்கு அதை எப்படி ஃபீட் பண்ணுமா? இறந்த கழுகுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாம்ச உண்ணி, அதாவது மாம்சத்தை தான் என்ன செய்யும்? சாப்பிடும். பறவைகள் மாதிரி இந்த தானியங்கள்லாம் கழுகு என்ன செய்யாது? சாப்பிடாது. அது வந்து விலங்குகள் அடித்து சாப்பிடக்கூடியது. அப்போ இந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்னா அந்த குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த பிறந்த குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது இறந்த ஒரு மிருகத்தினுடைய மாம்சத்தை கொண்டு வந்து கொடுக்காதான், ஃப்ரெஷ்ஷாக வேட்டையாடி அந்த ஃப்ரெஷ் பிளட்டோடு கொண்டு வந்து கொடுக்கும். அந்த ரத்தம் சொட்ட சொட்ட கொண்டு வந்து யாருக்கு ஊட்டும்? அந்த கழுகு குஞ்சுகளுக்கு அந்த ஃப்ரெஷ் பிளட்டு, ஃப்ரெஷ்ஷு அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த மாம்சத்தையும் அந்த ரத்தத்தையும் கொண்டு வந்து அந்த குஞ்சுகளுக்கு வந்து ஊட்டுமா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 வீக்ஸ்னு போட்டிருந்தாங்க. 12 வீக்ஸ்னால் 3 மாதம் அப்படி தானே? இன்னும் எனக்கு மேலே இருக்கீங்க. 12 வாரம் 3 மாதம். அந்த 3 மாதமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் அது குஞ்சை வந்து அப்படியே ஃப்ரெஷ் பிளட்டாக கொண்டு வந்து கொடுத்து அப்போ அந்த குஞ்சு எப்படி இருக்கும் பாருங்க, அப்படியே கொழுன்னு இருக்குமா அந்த கழுகு குஞ்சு. அந்த கூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டு அப்படியே டைமிங்காக நேரத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு ஊட்டி அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கொழுன்னு இருக்குமா. அப்போ இந்த 3 மாதங்கள் முடிந்ததுக்கப்புறம் இந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்னா இந்த குஞ்சுகள் இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. அது நல்லா இருந்து சாப்பிட்டு கொழுன்னு இருக்குது. அதை அப்படியே உள்ளே வச்சுட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த குஞ்சுகள் என்ன செய்யணும்? அது வெளியில் வந்து அது பறக்கணும், அது இற தேடணும் அப்படின்னு சொல்லி இந்த தாய்களுக்கு அந்த ஸ்டேஜ் தெரியும். ஓகே, இப்போ நம்ம குஞ்சு என்ன செஞ்சுருக்கு? ஓரளவுக்கு மெச்சூர்டு ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? வெளியில் இதை பறக்க வைக்கணும், இதை தானாக இற தேட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கழுகு பிளான் பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னா அதுக்கு கொடுக்குற சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்குமா. என்னவா? சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்குமா. இந்த கழுகு யோசிக்கும், என்னடா அம்மா டைமிங்க்கு கரெக்டாக சாப்பாடு கொண்டு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு சாப்பாடு கொடுப்பா, இப்போ என்னென்னு பார்த்தா சாப்பாடு கொடுக்குற டைம் என்ன செய்யுது? மாறுது, அந்த டைமெல்லாம் குறையுதேன்னு சொல்லி யோசிக்குமா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தா சாப்பாடு கொடுக்குறத டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுமா. அப்போ இந்த கழுகு குஞ்சுகள் பார்த்திங்கன்னா பசியில் கியாமையான்னு பயங்கரமாக கத்த ஆரம்பித்த உடனே இப்போ இந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்னா அந்த பசியோடு இருக்கிற மாத்திரமல்ல அதில் மேலே இருக்க அந்த ஸ்பாஞ்சு அந்த துணி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உருவி என்ன செய்யும்? கீழே போடும். முதல்ல முள்ளை வச்சு கட்டியிருக்கும், அடுத்து கம்புகளை வச்சுருக்கு, இப்படியே வச்சு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுருந்ததை மேலே இருக்கிற அந்த காட்டன் அந்த பஞ்சு அந்த துணி எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டால் இப்போ கழுகு குஞ்சுக்கு எப்படி இருக்கும்? நினைக்கும், அம்மாவுக்கு எனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா, நல்லா தானே இருந்தா, இப்போ என்ன பார்த்தா சாப்பாடும் கொடுக்க மாட்டேங்கிறா, நம்மளுக்கு இந்த கூட்டெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கா? களைச்சிட்டுக்கான்னு சொல்லி இந்த கழுகு குஞ்சு யோசிச்சுக்கிட்டே அது அந்த கடைசியில் எல்லாத்தையும் பிரிச்சதுக்கப்புறம் அடி வெறும் முள்ளு தான் இருக்கும். எப்படி இருக்கும் கழுகு குஞ்சுக்கு? அதனால் பொதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அந்த முள் என்ன செய்யும்? குத்த ஆரம்பிக்கும். இதனால் அந்த கழுகு குஞ்சுனால அந்த கூட்டுக்குள்ளே நிற்கவே முடியாமல் ரொம்ப திணறும். அப்படி திணறும்போது இந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்னா அதனுடைய செட்டைகளை விரித்து காமிக்கும்போது இந்த குஞ்சு வந்து அதன் மேலே ஏறி உட்காந்துக்கிடும். இப்போ தான் முதலாக கழுகு என்ன செய்யுதுன்னா அந்த கூட்டை விட்டு அந்த குஞ்சுகளை என்ன செய்யுது? வெளியில் கொண்டு வருது. இப்போ தான் கழுகு குஞ்சு வெளியில் பார்க்கும், இவ்வளோ பெரிய வேர்ல்டு இருக்குதா, இவ்வளோ அழகாக இவ்வளோ இடங்கள் இருக்குதான்னு சொல்லி
சொல்லி அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கழுகு என்ன செய்யணும், சல்லுன்னு பறந்து போய் ஒரு ஸ்டேஜில் டப்புன்னு செட்டைகளை வந்து இப்படி எடுத்துருமா. எடுத்தால் என்ன ஆகும், குஞ்சு மேலேருந்து தலைகீழ அப்படியே உருண்டு வருமா, கீழே உருண்டு ஐயோ அப்பான்னு கதறி அடிச்சுக்கிட்டே வருமா. ஏன் அப்படின்னா அதுக்கு பறக்க தெரியாது. என்னடா அம்மா திடீர்னு கீழே போட்டது அந்த பாறையில் மோதுற மாதிரி வரும்போது டக்குன்னு கழுகு வந்து இப்படி பிடிச்சி மறுபடியும் மேலே கொண்டு போயிருமா. அப்போ அந்த கழுகு கொஞ்சம் சுதாரிச்சுக்கிடுமா. ஐயோ நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் என்ன செஞ்சிடும், நம்மளை கொண்டுருவான்ட்டு அப்படி இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிடுமா அந்த கழுகு. அந்த அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நெகம் அழகெல்லாம் ஸ்ட்ராங் ஆயிரும் அந்த 3 வீக்ஸில், அந்த 3 மந்த்ஸ்லேயே. அப்போ அப்படி பிடிச்சிக்கிடுமா. பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை மறுபடியும் கழுகு அதை அப்படியே தூக்கி கொண்டுக்கிட்டே போகும். இந்த கழுகு கொஞ்சம் அப்படியே அதில் லயிச்சு போய் கொஞ்சம் அந்த பிடி தளர்ற மாதிரி இருக்கும்போது என்ன செய்யணும், மறுபடியும் என்ன செய்யும், செட்டையா அப்படி ஒரு டப்பு தட்டின உடனே மறுபடியும் குஞ்சடிச்சுனா மறுபடியும் வாழ்த்தடிச்சு அந்த பாறையில் கீழே விழுகிற மாதிரி போகும்போது திரும்ப கொண்டு போய் இப்படியே வந்து தூக்கிடுமா. இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அது செஞ்சும் போது தான் கீழே போகிறது அந்த கழுகு குஞ்சு தன்னையே அறியாமல் என்ன செய்யும், செட்டையை விரிக்க ஆரம்பிச்சிடும், அடிக்க ஆரம்பிச்சோன்னா அது தன்னை போல் என்ன ஆகும், பறக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் பாருங்கள், இது வந்து பறக்காட்டுவதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கழுகு வந்து தன்னுடைய குஞ்சை வந்து அதுவாக சாப்பாடு தேடணும், அதுவாக பறக்கணும் அப்படின்னா அது எப்படி பழக்க வைக்குதுன்னு பாருங்கள். கழுகு நன்மை செய்தா தீமை செய்தா, கூட்டுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா நல்லதான் அந்த கழுகு குஞ்சுக்கு. ஒரு கழுகே வந்து தன்னுடைய குஞ்சு தன்னை போல் எப்படி இருக்கணும், தன்னை போல் மாறணும் அப்படின்னு சொல்லி நினச்சி கஷ்டப்பட்டு கட்டின கூடு தான் கழுகு குஞ்சு. அதுக்கு எதாவது பிரயாசப்பட்டுச்சா இல்லை, அந்த கழுகு கூட்டை கட்டுறதுக்கு அவ்வளோ பிரயாசப்பட்டு கட்டி வச்சு அந்த கூட்டை அதை என்ன செய்து இப்போ கலைச்சி எதுக்காக கலைக்குது, நன்மைக்காக கலைக்குதா தீமைக்காக கலைக்குதா? ஏன் அந்த கழுகு குஞ்சு எப்படி மாறணும், தன்னை போல் அது மாறணும். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரா, முன் குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயல்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு நம்ம ஒப்பா இருப்பதற்காக தான் தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா, முன் குறித்து வச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு கூட்டுக்குள்ளேயே நம்ம உட்கார்ந்து இருந்தா குமாரனுடைய சாயலை நம்ம மாறிடலாமா, ஏசோப்பில் மாறிடலாமா? மாற முடியாது. அப்போ அந்த சாயலை நம்ம மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஃபீல்டுக்குள்ளே வரணும். அப்படி வரும்போது கர்த்தர் என்ன செய்வார், சும்மா கூப்பிட்டா வந்துருவோமா? நம்ம யோசித்து பாருங்கள். அப்போ அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சில கூடுகளை. புரியுதா? இப்போ எனக்கு ஆண்டவர் தெளிவாக கர்த்தர் பேசினார். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, எனக்கு ஆண்டவர் கைவிட்டுட்டாரா, என்னை மறந்துட்டாரா, என் ஜெபத்துக்கு பதில் வரலாம் கேட்டுட்ருக்காங்க. இதை நீ பேசுன்னு ஆண்டவர் சொன்னார். எனக்கு தெரியும், கட்டாயம் கர்த்தர் சிலரோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் உங்களை மறக்கலை, உங்களை கைவிடலை. உங்களை குறித்த திட்டமும் தரிசனமும் அவருக்கு முன்பாக இருக்குது. அது நிறைவேறணும்னா என்ன தான் செஞ்சாகணும், கூட்ட கலைச்சு தான் ஆகணும். அப்படின்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற முடியும், நம்ம கொடுத்த திட்டமும் தரிசனமும் நிறைவேற முடியும். நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னால் புரியும். இப்போ யாக்கோபு குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபு எப்படிப்பட்டவராக இருந்தார், அவர் அம்மாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தார். அப்படி தான் நம்ம போட்டிருக்கு. ரெபேக்கா யார் மேலே பச்சமாக இருந்தாலாம், யாக்கோபின் மேலே. யாக்கோபை குறித்து வேதம் சொல்லியிருக்கு, அவன் குணசாலியும் கூடாரவாசியும், அம்மா கூடவே இருந்து நல்லா கிச்சன்லேயே உட்காந்து ஸ்பெஷல் ஐட்டமாக சாப்பிட்டு எப்படி இருந்தார் அவர். ஏசா கூட வனாந்தரத்தில் போய் வேட்டையாடிக்கிட்டு இருந்தான். இவன் எப்படி இருந்தான், அம்மா கண்களில் தயவு கிடச்சிச்சுன்னா அந்த பிள்ளைக்கு வாழ்வு தான். ஆமாவா இல்லையா? ஸ்பெஷலாக எல்லாமே கிடைக்கும். என்ன அருண், அம்மா கண்ணில் தயவு கிடச்சிச்சுன்னா ஸ்பெஷலாக எல்லாமே கிடைக்கும். பாருங்கள், அந்த மாதிரி தான் யாக்கோபு வந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் யாக்கோபு குறித்த தேவ திட்டம் என்ன, அவனை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் வந்து ஒரு கோத்திர பிதாவாக அவன் மாறணும். அவன் பிறக்கிறதுக்கு முன்பதாக கர்த்தர் ரெபேக்காளுக்கு யாக்கோபு குறித்து சொன்னாரா இல்லையா? என்னங்க சொன்னாரா இல்லையா? அப்போ அந்த திட்டம் நிறைவேறணும் அப்படின்னா அம்மா முந்தானியை பிடிச்சிக்கிட்டே இருந்தால் அந்த திட்டம் நிறைவேறாரு. அதுக்கு தான் கர்த்தர் என்ன செஞ்சார், யாக்கோபை கூட்ட கலைக்கிறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறாரு. செஞ்சு இப்போ அம்மா அப்பாவே கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, நீயே போயிரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சர்வை பண்ணுறக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனாங்களா? இல்லை, சும்மா தான் யாக்கோபு போகிறான். இப்போ உங்களுக்கு கூட்ட கலைக்கிறதுன்னா அந்த மீனிங் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா?
அப்படி செஞ்சதுனால தான் இன்றைக்கி யாக்கோபு எப்படி அவர் தேசத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய, அவர் பேரில் இன்றைக்கி ஒரு பெரிய தேசமே இருக்குது. இன்றைக்கி இஸ்ரவேல் தேசமே இருக்குது. அன்றைக்கி அம்மா அப்பா கஸ்டடியில் அப்படியே இருந்திருந்தா அந்த திட்டம் நிறைவேறி இருக்குமா? இதுதான் கூட்டை கலைக்கக்கூடிய ஒரு அனுபவம். யாக்கோபுக்கு அது கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டப்பட்டார். நம்ம யாக்கோபு குறித்து பார்த்தோம் அப்படின்னா 20 வருஷம் லாபான் வீட்டில் அவர் என்ன செய்கிறாரு? வேலை செய்கிறாரு. லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றினா நிறைய காரியங்கள் நிறைய ஏமாற்றங்கள், தோல்விகள் இதெல்லாம் சந்திச்சு தான் கடைசியில் யாக்கோபு குறித்து திட்டம் என்ன செய்து நிறைவேறுது. அது மாதிரி யோசேப்பை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த யாக்கோபுக்கு யோசேப்பு ஒரு செல்ல பிள்ளையா, ஒரு செல்ல பிள்ளையா அவர் இருந்தார். யோசேப்பு மேலே யாக்கோபு எப்படி இருந்தார்? ரொம்ப கடைசியாக பிறந்த மகன்னு சொல்லிட்டு, அதாவது வயதான காலத்தில் பிறந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு அவன் மேலே ரொம்ப பாசமாக இருந்தார். பலவர்னு அங்கேயே செஞ்சு கொடுத்தாரு. இப்படியே சகோதரர்கள் செய்கிறதால அதெல்லாம் அப்பாட்ட சொல்லிக்கிட்டு பட்டன் போட்டுக்கிட்டு அவரும் எப்படியே வாழ்ந்துருந்துருக்கலாம்? செல்ல பிள்ளையா வாழ்ந்துருக்க முடியுமா? முடியாதா? கட்டாயம் முடியும். ஆனால் இந்த யோசேப்பை குறித்த திட்டம் நிறைவேறணும்னா கர்த்தர் என்ன செய்ய வேண்டியிருக்குது? எப்படி கலைச்சாரு? எதில் போட்டாங்க? கூலியில் போட்டாங்க, கொண்டு போய் அடிமையாக விற்று போட்டாங்க, அங்கே வீண் பழியை சுமந்தார். இந்த ப்ராசஸிங்லாம் நமக்கு தெரியும்ல. இந்த ப்ராசஸிங் வழியாக கடந்து வந்தால் தான் தெய்வ திட்டம் என்ன செய்யும்? நிறைவேறும். இப்போ புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நன்மைக்கு எதுவாக செய்கிறாரா, தீமைக்கு எதுவாக செய்கிறாரா? எத்தனை பேர் இப்போ ஒத்துக்கொள்கிறீங்க? இது ஆண்டவர் தெளிவாக எனக்கு கர்த்தர் பேசும்படி சொன்னார். நிறைய பேத்துக்குள்ளே கொஸ்டின் இருக்குது. ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரல? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா? என்னை மறந்துட்டாரா? ஏன் எனக்கு இப்படி இருக்குது? கர்த்தர் உங்களை மறக்கலை. உங்களை குறித்த திட்டங்கள், தரிசனங்கள் நிறைவேறணும் அப்படின்னா சில வேளையில் கூட்ட கலைக்கணும். இதெல்லாம் தேவன் நடத்தி கொண்டு வர ப்ராசஸ். அதுக்கு தான் நம்மளை யாக்கோபையும் யோசேப்பையும் சொல்லி அவங்களுடைய சரித்திரங்கள் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கு மேலேயே நம்ம பற்ற போகிறோம். யோசித்து பாருங்கள். யாக்கோபு கடந்து வந்த பாதைகள், யோசேப்பு கடந்து வந்த பாதைகளுக்கு மேலேயா நம்ம கடந்து வந்துட்டுருக்குறோம். அப்போ அந்த தெய்வ திட்டம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாதையின் வழியாக நம்ம கடந்து வர வேண்டியது அவசியம். எத்தனை பேத்துக்கு புரியுது சொல்கிற சத்தியம்? எத்தனை பேர் தேவன் இப்போ நல்லவருங்கிறத உணர்ந்து சொல்கிறீங்க? ஆண்டவர் என்னை மறக்கலை, என்னை கைவிடலை, ஒரு நோக்கத்தோடு தான் இந்த காரியங்களை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறேங்கிற எத்தனை பேர் இப்போ விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீங்களா இப்போ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபத்தில் நடத்தணும் எதிர்பார்க்காதீங்க. நீங்களாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைவிட்டாரே, மறந்தாரே என்று நீ சொல்வானே. கைவிட்டாரே, மறந்தாரே என்று நீ சொல்வானே. பால் குடிக்கும் பாலகனை தாய் மறப்பாளோ? மறந்து போவாளோ? கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதிருப்பாளோ? இறங்காதிருப்பாளோ? தாய் மறந்தாள்
அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் தெளிவாக கர்த்தர் பேசினார். நிறைய பேருக்குள்ள இன்னைக்கு கேள்விகள் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்தை நான் மறக்கலை, என் ஜனத்தை நான் கைவிடலை, என் ஜனத்தை குறித்த திட்டம் தரிசனம் எனக்கு முன்பாக எப்போதும் இருக்குது, அது நிறைவேறணும். அப்படின்னா சில வேளைகளை கழுகு கூட்ட கலைக்கிறது போல் அந்த அனுபவத்தை அவங்க சந்திக்க தான் வேணும். அப்படி சந்திக்கும் போது மாத்திரம்தான் தெய்வ திட்டம் நிறைவேறும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சோதரம் ஆண்டவரே, தகப்பனே, நாங்களுமே நன்றியோடு கூட ஆண்டவரே மே துதிக்கிறோம், பாமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்களுமே விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆமேன் ஆண்டவரே. அநேக வேளைகளில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போய் ஆமேன் ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய், ஓ ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரோ, ஓ தேவன் என்னை மறந்து விட்டுட்டாரோ, என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கலையேன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரங்கள் புலம்பினது உண்டு தகப்பனே. அப்பா தேவன் எங்களோடு கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் உண்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே. நீங்கள் எங்களை மறக்கல ஆண்டவரே. ஸ்ரீயானவள் அப்பா தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தால் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நீர் எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. எங்களை குறித்த உம்முடைய உன்னதமான திட்டங்கள் தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் நடத்தி வருகிற இந்த பாதைகளுக்காக தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா அந்த பாதைகள் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் நன்மைக்கு ஏதுவாக நீர் நடத்துகிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு கூட வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தேவன் அனுமதிக்கிற பாடுகள், போராட்டங்கள், சோதனைகளை சகிக்க எங்களுக்கு பெலன் கொடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நாங்களுமே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எப்படி யாக்கோபு, யோசேப்பு ஆமேன் அவங்க கடந்து வந்த பாதைகள் கடினமாக இருந்தாலும் ஆண்டவரே தேவன் அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்தீங்க, உயர்த்தினீங்க தேவனே. அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சிங்கப்பா. அதுபோல் ஆண்டவரே எங்களையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்கிறத ஆண்டவரே அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேவ திட்டத்திற்கு எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கே மகிமைப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.